Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. அளவற்ற அருளாளரும் நிகரில்லா பேரன்புடையவாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வள்ளல் நாயகனின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சபையில் அமர்ந்திருக்கிற அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய உம்மத்திற்கு நல்ல முன்னறிவிப்புகளையும் சில தீமையான முன்னறிவிப்புகளையும் நமக்கு அறிவித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். எதுவெல்லாம் கண்டிக்கப்படக்கூடியதாக இஸ்லாம் தடுத்ததாக இருக்கிறதோ அப்படியான செயல்களில் இருந்து நம்மை காத்துக் கொள்வதற்காகவும், எது நன்மையான முன்னறிவிப்பாக இருக்கிறதோ அதை செய்வதற்கும் அதை எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகை நாம் குறித்து தொடங்குகிறோம். அந்த அடிப்படையில் பொதுவாக ஒரு மனிதனுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அதை போன்று மனித குலத்திற்கு முக்கியமானது கருப்பு நெறி. இது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடுமையான மார்க்க பேணுதலுடன் இதில் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய இஸ்லாமிய இளைஞர்களில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பருவம் வரையில் எடுத்துக்கொண்டால் இன்று உள்ள கால கருப்பு நெறிகள் எல்லாம் நாட்டாடி கொண்டிருக்கிறது. இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகளில் உள்ளதுதான். அல்லாஹ்வுடைய ஹாரில இருக்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னமின் அஷ்ராத்தி ஸஆ, கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக சொல்லும் பொழுது ஐயுஃபல் இல்ம, கல்வி பறிக்கப்படும், வயர்முதல் ஜுஹுல், மூடத்தன்மை அறிவின்மை நிலை பெறும், வயஷ்ரபுல் ஹம்ர், மது அதிகமாக அருந்தப்படும், வயத்ஹரு ஸினா, விபச்சாரம் ரொம்ப பெருகும், அதிகமாக மக்கள் மத்தியிலே காட்சியளிக்கும் சொல்றாங்க. இன்று அரசாங்கம் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதன் வழி தவறுவதற்கான மார்க்கம் தடுத்த இந்த ஜினா, ஜினா என்றால் விபச்சாரத்துக்கு அரபில் ஜினா என்று சொல்வார்கள். ஜினாவை செய்வதற்கான வாய்ப்பை அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற பல நாடுகளில் இது அனுமதி. ஏற்கனவே இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் கூட பல மாநிலங்களில் இருந்தாலும் மும்பை போன்ற இடங்களை எடுத்துக்கொண்டால் அங்கு இந்த மாதிரியான தவறு செய்வதற்கு என்ற இடம் இருக்கிறது. அரசாங்கம் அனுமதியோடு இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முந்தி இந்த அளவுக்கு பப்ளிக்காக இருந்திருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. நாளடைவில் இது பெருகிக் கொண்டே இருக்கிறது. அரசாங்க ரீதியாக உள்ளது தனி. இந்த விபச்சாரத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசும் பொழுது ஏனைய எந்த பாவத்தை பற்றியும் அல்லாஹ் இப்படி பேசவில்லை. பொய் சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான்.
இய்யாக்கும் கதீப் அல்லாஹ் சொல்வாங்க, பொய் சொல்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். அடுத்த நபரை பற்றி புறம் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அடுத்தவருடைய மான மரியாதை கீழே கிடைக்கக்கூடாது. இதையெல்லாம் அந்த செயலை செய்யக்கூடாது, செய்வது தவறு, செய்தால் பாவம் என்று மார்க்கத்தில் எந்த பாவத்தை எடுத்துக்கூடாது அப்படின்றாங்க. ஆனா இந்த ஜினா விபச்சாரத்தை மார்க்கம் திருக்குறானில் அல்லாஹ் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? லா அத்தர்கு ஜினா, செய்யாதீங்க நல்லா சொல்ல, நெருங்கவே நெருங்காதீங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பள்ளிவாசலில் விளையாடாதே என்பது வேறு, விளையாட்டின் பக்கம் நெருங்காதே என்பது வேறு. அறவே நெருங்கக்கூடாத, சிந்தனையில வித்திடாத ஒரு செயலாக இதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்களிடத்தில் தனியாக நமக்கு தேவையில்லை. நம்முடைய இளைஞர்கள் இளைஞர்கள் எந்த அளவுக்கு இதுல உறுதியாக இருக்கிறார்கள்? சொன்ன செய்தி உங்களுக்குலாம் தெரியும். கண் செய்கிற விபச்சாரம் பார்வை. ஒவ்வொரு உறுப்புக்கும் அல்லாஹ் உறுப்பு சொல்லியிருக்கிறார். இதுல அல்லாஹ் சொன்ன இந்த ஜினா என்பது இன்னைக்கு எவ்வளவு பெருக்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதை நம்முடைய சமுதாய ரீதியாக நாம் எப்படி அதை அணுக வேண்டும்? ஒரு பிள்ளை வளர்ப்பில், ஒரு குடும்பங்களில் எப்படி அதை சரி செய்ய வேண்டும்? ஒரு சமுதாயத்தினுடைய நம்முடைய கடமைகள் என்ன? வருங்கால சந்ததிகளை எப்படி ஒழுக்கமிக்கவர்களாக நம்ம நகர்த்தி கொண்டு வர வேண்டும் என்ற கடமை இங்கு இருக்கிற எல்லோருக்கும், ஆண்கள் பெண்களுக்கு இருக்கிறது. இதுல பாருங்க, முதலாவதாக குடும்ப ரீதியான விஷயங்கள். கணவன் மனைவி என்று வாழ்வதால் இதை தாண்டிய ஒரு தொடர்பு ஏற்படுகிறது என்றால், பெரிய கணக்குகளை எடுத்து பார்க்கும் பொழுது நெருங்கிய உறவுகள், இம்மாதிரியான இடங்களில் தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதுல இஸ்லாமியர்களுக்கு போதிய அறிவு என்பது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் இருக்கு, மையம் நபி வழியை எல்லா இடத்திலும் பேணிவிட்டால் பிரச்சனை இல்லை. இந்த வாழ்வியலில் நபி மொழியை நாம் பேணவில்லை என்றால் உலகத்திலும் கேவலப்படுவோம், வறுமையிலும் கேவலப்படுவோம். சில விஷயங்கள் அப்படித்தான். உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி மாமி எல்லாம் இருக்கிறாங்க. பெண் எங்க இருப்பாங்க? கணவனுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இங்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு நீங்க யோசிப்பாரு. கணவனுடைய சகோதரர்கள் இருப்பார்கள். இவர்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? யாராவது தெரியுமா? பெண்களுக்கு கணவனுடைய சகோதரர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும்? அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன உதாரணம் சொன்னாங்க யாராவது தெரியுமா? அந்நியாரை போன்று. அதுக்கு ரத்தின சுருக்கமா ரசூலுல்லாஹ் உதாரணம் சொன்னாங்க. மரணத்திற்கு நிகராகும் காலில பல செய்தி 33 ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அன்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்கிறாங்க, இய்யாக்கும் வதுகுல் அலனிசா, பெண்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்க போவாதீங்க. ஆண்கள் அல்லாஹ்வின் தூதர் செய்றாங்க, எச்சரிக்கை செய்றாங்க. அவன் கேட்கிறப்ப கால ரசூலுல்லாஹி அன்சார் அன்சாரி கேட்கிற யா ரசூலுல்லாஹ் அஃபரைத்தல் ஹம்ம, கணவன் அவர்களுடைய சகோதரர்கள் இந்த உறவு எப்படி? அது ஹம்முல் மௌத், அதுதான் மரணம் தாங்க சொல்லுவாங்க. ரோட்ல போறாங்க பாருங்க அந்நிய ஆண்கள், அவர்கள் ரசூலுல்லாஹ் எவ்வளவு கண்டிச்சாங்க. இந்த கணவன் கணவனுடைய சகோதரர்கள், மனைவி மனைவியுடைய சகோதரிகள், இந்த இரண்டு ரோல் மிகப்பெரிய பிள்ளையாக சமுதாயத்தில் பார்க்கப்படுகிறது. ஒரு கணவர் இருக்கிறார், அவருக்கு சகோதரர்கள் இருக்கிறார். நீங்க நம்மளுடைய கல்ச்சர் அடிப்படையில் நம்ம கூட்டு குடும்பத்தில் இருக்கிறோம். இஸ்லாம் கூட்டு குடும்பத்தை ஆதரிக்கவும் செய்யும், எதிர்க்கவும் செய்யும். இப்ப இந்த அப்பா மருமகளா வீட்டுக்கு வந்திருக்காங்க வைங்க, கணவன் பிரச்சனை இல்லை. கணவனுடைய சகோதரத்தில் இவங்க எப்படி ஆடைய வேணும்? ரோட்ல போற ஒரு அந்நிய ஆண்டை எப்படி வேணுமோ அதை விட கூடுதலா வேணும். அந்நிய ஆளுக்கு பார்வையை தாழ்ந்து கருப்பு நிறைய பயணிக்க, அழகான வழிகாட்டாத இப்படியான சட்டங்கள்
மரணத்திற்கும் சாவுக்கும் நிகராக இந்த உறவை சொல்கிறார்கள் என்றால் அந்த உறவை உங்களை வெறுப்பாக பார்க்க சொல்லவில்லை. கணவனுடைய சகோதரர் அவருக்கு துவா செய்வோம், உதவிகளை செய்வோம், அதெல்லாம் தனி. கருப்பு என்று வந்துவிட்டால் சாலையில் இருக்கிற அந்நிய ஆணை விட ஒருபடி மேலாகத்தான் அவர்களிடத்தில் கருப்பு நெறியில் ஆடை விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சில பெண்கள் அப்படி நடக்கவும் செய்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த மாமியான ஒரு ரோல் இருக்கு பாருங்க, அந்த ரோல்ல உள்ளவங்க வாழ்க்கை விளங்காதவங்க எப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஏன்னா இந்த அம்மா எப்படி இருக்கணும், கணவனுடைய சகோதரனாலும் இதாம பேரத்தான் செய்யணும், தொழுகைக்கு இருந்துருக்கீங்க. இந்த மாதிரிதான் ஒவ்வொருவருடைய கணவனுடைய சகோதரர் அண்ணனோட தம்பியோ அவர் நீங்க இப்படித்தான் இருக்கும். பதா இல்லாவிட்டாலும் கூட இறுக்கம் இல்லாத அலங்காரம் இல்லாத ஆடையை முழுவதுமாக முடியிலிருந்து முகமாத்திரம் தெரிந்து கொள்ளலாம், முட்டைகள் தெரிந்து கொள்ளலாம், முன்கால்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்படித்தான் நீங்க இருந்தாலும் வேண்டும். அது கூட்டு குடும்பம் எங்களுக்கு ஒரு ரூம் தான் இருக்கு, 2 ரூம் தான் இருக்குன்னா அதை நீங்க கூடி பேசி முடிவு எடுத்துக்கோங்க. அப்படி நம்ம இருக்கலாமா இருக்கக்கூடாது, என்னால இதாக பேண முடியுமா முடியாதா, அது ஒவ்வொருவருடைய கையில். அப்படி கூட்டு குடும்பத்துல தான் இருக்கணும் இஸ்லாத்துக்கு எங்கேயும் சொல்லவில்லை. இஜாப பேண முடியல, கருத்தினரை பாதுகாக்க முடியலன்னா நீங்க மாற்று யோசனையை தான் யோசிக்க வேண்டும். ஏன்னா கருத்து விஷயத்தை இஸ்லாம் எப்போதும் நெருப்பாகத்தான் பேசும். அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், இந்த வேலைக்கே இஸ்லாத்துல இடம் கிடையாது. ஆனால் இப்படி அந்நிய ஆண்களிடத்தில் ஹிஜாபை பேணுவதை மாறி இன்றைக்கு கணவனுடைய சகோதரனிடத்தில் பேணப்படுதா, கணவனுடைய சகோதரனிடத்தில் பேசப்படுகிறதா, பேச்சுகள் எப்படி இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, ஆடை முறைகள் எப்படி இருக்கு, அந்த ஆண்களுக்கு தனியா வர்றேன். யோசித்து பாருங்க. இந்த சில பேர் பேணினால் அவர்களை குற்றம் சொல்கிற மாமியாவார்கள். என்னைய மகன் அப்படிப்பட்டவனா சாலை போட்டு நிற்கிறான், பல்லா போட்டு நிற்கிறான், என் மகன் பார்த்தா தப்பா தெரியுதா? இந்த கேள்வி நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணுமா, மருமகள்கிட்ட கேட்டு என்ன புண்ணியம்? ஒரு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்க மூத்த மகனுடைய மனைவிய உங்க 2வது மகனோ இல்ல இன்னும் அண்ணனோ அவன் மவுத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. மருமகளை திட்ட போறீங்களா, ரசூலுல்லாஹ் திட்ட போறீங்களா? திட்டுவதாக இருந்தால் நீங்கள் சட்டத்தை மருமகளை திட்டவில்லை, அந்த சட்டத்தை உலகத்துக்கு கொடுத்த நபிகளான சட்டத்தை திட்டுவீர்கள். ஏன்னா சில நேரத்தில் ஈமானை பேணுவது பிரச்சனை வருகிறது. அதுல இந்த பெரியவர்கள் அவங்க குறை சொல்றதுல மார்க்கம் புரியாதனால, யதார்த்தம் தெரியாதனால, கடல் நிலவரம் தெரியாதனால அவர்கள் இதை சர்வசாதாரணமாக நினைக்கிறார்கள். அப்படி ஒரு காலம் எண்ணிவிடாதீர்கள். இதுல இஸ்லாமிய பெண்களே ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறது. இதனால குடும்பங்கள பிரச்சனை நிறைய இருக்கு. மாமியா மருமக பஞ்சாயத்தை நீங்க 1 மணி நேரம் பேசலாம். கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருவான், சுகருக்கு கூட எனக்கு தெரிஞ்சு மருந்து கண்டுபிடிச்சிருவான். இதுக்கு மருந்து உலகத்துல எங்க போனாலும் தீர்வு கிடையாது. மாமியார் இருந்தா சொல்லிட்டு வர்றேன், இவங்களுக்கு இவ்வளவுதான் கண்டிஷன், இவங்களுக்கு இவ்வளவுதான் கண்டிஷன் சொல்ல முடியாது. ஏன்னா பிள்ளையை பெற்றவர்கள் தாய், இவனை நம்பி வந்தவர் மனைவி. மனைவிக்கு 2 ரோல். என்ன ரோல்? கணவனுக்கு ஒய்ஃபு, அவருடைய பிள்ளைக்கு உம்மா. ஒரு உம்மா ஒரு ஒய்ஃப், 2 ரோல் இருக்கு. உம்மா ரோல் மட்டும்தானே. அல்லாஹ் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்க. யாருக்கும் மதிக்கலாம் முடியாது. நேற்று நம்மளே தலைப்புல சொன்னோம், தாயை மதிக்கணும் போட்டணும், அதெல்லாம் தனி. அல்லாஹ் சொல்றாங்க, கணவன் மனைவி உறவுகளுக்கு சொல்லும் பொழுது ஒருவேளை ஒரு மனிதனுடைய காலில் விழுவதாக இருந்தால் மனைவியை கணவன் காலில் விட சொல்லியிருப்பேன். இப்ப அந்த 2 விடக்கூடாது, விழுவதாக இருந்தால் சொல்லியிருப்பா அந்த 2 உறவுகளை பிணைப்பு வைப்பார்கள். அதனுடைய சிறப்புக்குரிய வசனத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் அவர்களுக்கான அவர்களுக்கான நிறைய வசனங்கள் இருக்குது. உலகத்தில் உங்களுக்கு பிடிச்ச பெண்மணி யார்? ஹதீஜாவுக்கான தாயை சொல்லல. அதுக்கான தொடர்பு ரசூலுல்லாஹ்வுக்கு தூரமா தான் இருந்துச்சு. ஹதீஜாவை தான் சொன்னாங்க. தப்பா அப்படி பார்த்துட்டாங்க ரசூலுல்லாஹ். அதுக்காக நீங்க மனைவி சொல்லத்தான் சொல்லல. விருப்பம் என்பது ஒவ்வொருவருக்கும் உள்ளது. சிலருக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கும்.
எனக்கு எதை பிடிக்குமோ உங்க அம்மாவை பிடிக்குமா? இப்ப இது தெரிஞ்சு என்ன செய்ய போற? உலகத்தில் ஏதாவது ஒரு புண்ணி நடக்க போகுதான். சில கேள்விகள் கேட்காம இருப்பது நல்லது. இணைய பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா? இதை கேட்டு நீ என்னமா செய்ய போற சொல்லுமா? உமாவை சொல்ல முடியுமா? இதுல மாட்டிக்கிட்டு கணவர்மார்கள் நடுவர்மார்கள் இங்கயா அங்கயா ஒரு படம் போட்டுப்பாங்க, லாரி வச்சு தலையா வைக்கிற மாதிரி மாமியா இது மனைவி நடுவில் சென்டர்ல கணவன் இங்க போனாலும் ஆப்பாங்க போனாலும் ஆகும். அந்த உணவுகளை பிடிப்பதற்கு செய்தான் செய்கிற உணவு சம்பந்தமாக நிறைய சொல்ல வேண்டியது. சுருக்கமாக இந்த பிரச்சனைகள் இந்த உலக ரீதியாக எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, உங்களுக்கு கணவன் அவங்களுக்கு பிள்ளை, இதுல நீங்க உலகம் எந்த உலகத்துல மாதிரி அவர்களுக்கு பிரிக்க முடியாது. ரெண்டு பேருமே அல்லாஹ் கண்டிப்பாங்க இத்தக்குள்ளா, ரெண்டு பேரும் அல்லாஹ் இருக்கிறார்கள். ஒரு காலம் நீங்கள் தவறு செய்தால் மாமியாவை மருமகள் ரொம்ப அநியாயம் பண்ணாலும், மருமகளை மாமியா அநியாயம் பண்ணாலும் மலக்குமார்கள் இருக்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் வெளிச்சம் போட்டு காட்டி மறுமையில் உங்களுடைய கதையை எல்லாம் கொடுத்துருவோம். உலகத்துல நீங்க யாருடைய சப்படி வச்சுக்கலாம். அதனால பெரியவர்களாக இருந்தாலும் மருமகளாக இருக்கிற சின்ன ஆட்களாக இருந்தாலும் இந்த மனசுல வச்சுக்கோங்க. ரூல்ஸ் எல்லாம் பிரிக்க முடியாது. இதை செய்யுமா அதை செய்யுமா அல்லாஹ் வந்து நடந்துக்க, குர்ஆன் ஹதீஸ் அடிச்சு நடந்துக்க வேண்டும். ஏன்னா ஒரு கருப்புடைய பேருங்கிற வேலையில கூட இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. நீ அப்படி செய்யற அப்படி செய்யணும். யாருடைய பேச்சையும் கேட்காதீர்கள், இறைவனுடைய பேச்சை கேளுங்கள். உங்கள் தாயை விட, உங்கள் தந்தையை விட, உங்கள் கணவரை விட உங்களை நேசிக்கக்கூடியவர் நபிகள் நாயகம். அந்த நபிகள் நாயகம் ஒரு உறவிடத்தில் நீ எச்சரிக்கையாக என்றால் உலகத்தில் எவன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்கிற நீங்கள் தான் உண்மையான ஈமான் கொண்ட பெண். இல்லை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் உலகத்துல ரசூலா தடை செய்த ஒரு உறவை சர்வசாதாரணமா இருக்க சொல்றா, உறவை எனக்கு இன்னைக்கு வேணுமான்னு இன்னைக்கு முடிவு பண்ணிவிடுவோம் என்று அந்த ஈமானிய உறுதியை தான் நீங்கள் கொண்டு வரமே தவிர நபி மொழியில், ஹதீஸ்களில், மார்க்க சட்டங்களில், கருப்பு சட்டங்களில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒருபோது நாம் செய்துவிடக் கூடாது. இது பெண்களுக்கு மட்டும் சொல்ல, ஆண்களுக்கும் அப்படித்தான். மனைவி இருந்தால் மனைவியினுடைய சகோதரிகளுக்கும் ஆண் அப்படித்தான். அந்நிய பெண் ரோட்ல போறவட்ட எப்படி நடக்க வேண்டுமோ அந்த மாதிரி தான் நடக்கும். நீங்க ஆண் மூலம் நடக்கிறாங்களா? மனைவியுடைய சகோதரர்கள் தான் அவங்க ஜாலியா பேசுறது, எப்படி அனுமதி யார் உட்கார்ந்து கூப்பிட்டாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சில ஊர்ல பாத்தீங்கன்னா பைக்ல போறது யாரு சகோதரனுடைய மனைவியாக இருந்தா பைக்ல கூட்டு போறது, இப்படிங்க இது அனுமதி? அவன் அந்நிய பெண் தானே உங்களுக்கு. அக்கா உரையாடுவதற்கான தங்கை என்பவள் அந்நிய பெண் தான். புரியுற மாதிரி சொன்னா ரோட்ல போற பெண்ணை என்ன சட்டமாக தான் வேணும். அப்படி பேரலையா அந்நிய பெண்ணை நீங்கள் மீறுகிற அந்த சட்டத்தை நீங்க நார்மலா பேசுறீங்க, அந்த பேச்சு வளர்க்கிறார், அந்த பாவங்கள் உங்களுக்கு ஏற்கப்பட்டு கொண்டே இருக்கும். உலகத்தில் நீங்க சொல்லலாம் எல்லாரையும் கொண்டு சொல்லாது, நாங்க அப்படி இல்லை, எல்லாம் நாங்களையும் சேர்த்து தான் ரசூலா சொல்றாங்க. இனி வழங்க யாரும் சொல்றாங்களா? ஒருத்தர் கிடையாது. ரசூலா விபச்சாரம் வெளிப்படுத்தினாங்கல்ல, சும்மாதான் இல்லை. நீங்க அரசாங்கம் நடத்தினா நினைக்காதீங்க, குடும்ப ரீதியாக கொண்டு வந்து பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்குது. இதை களைவதற்கு தான் இந்த ரமலான் என்ன இறையச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும். இறையச்சம் அதிகமானால் இம்மாதிரியான வெட்கக்கேடான செயல்கள் நம்மிடத்தில் பரவாது. இது ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா துரோகம் பண்ணுவதை இஸ்லாம் ரொம்ப கடுமையாக பேசும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு நடைமுறையில் இருக்கிற பிரச்சனைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஐயுதன்பி அலம்துல்லாஹ், அல்லாஹ்க்கு மிகப்பெரிய பாவம் எது? அந்த தஜாவுல்லாஹி நித்தா, அல்லாஹ்வுக்கு நீங்க இணை வைக்கிறது. அதுக்கடுத்து இந்த அல்லாஹ்வுடைய தூதரே அவர் கேட்கிறார், குழந்தை உன்னோட உட்கார்ந்து சாப்பிடுறது, குழந்தையே கொள்ற பத்தியா? பொருளாதாரத்துக்காக கூட உட்கார்ந்து அதிகமா செலவு பண்ணணும், பிள்ளைக்கு குழந்தையை கொள்ற பத்தியா? அது மிகப்பெரிய பாவம். நபித்தோடு சொல்றாங்க, இது மிகப்பெரிய பாவம் தான். அடுத்து அல்லாஹ் சொல்றாங்க, அந்த சினானி ஹலீலத்து ஜாரி, உங்க அண்டை வீட்டாருடைய மனைவி இடத்தில் தவறாக நடப்பது. எப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க? ஏதாவது நம்பிக்கை, அண்டை வீடு, மேல் வீடு, கீழ் வீடு பொழுது நம்பிக்கை சார்ந்த நம்பிக்கை இஸ்லாம் ரொம்ப மிகப்பெரிய பாவமாக சொல்லப்படுகிறது. நீங்க பாருங்க,
இன்னொரு செய்தியில வருகிறது, அகமதுல வர செய்தி, ஒருவர் ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் தவறு செய்கிறார், தப்புதான். மீண்டும் தவறு செய்கிறார், வேற பெண்ணிட்ட தப்பு. மூணாவது பெண்ணிட்ட விபச்சாரம் செய்கிறார், தப்பு. 4, 5, 6, 7, 8, 9, 10 பெண்ணிடத்தில் ஒருத்தர் தவறு செய்கிறார் என்றால் அதற்கு என்ன பாவமோ அண்டை வீட்டினுடைய அந்த மனைவியிடத்தில் செய்கிற துரோகம் ஒன்றுகிறார் சொல்லுவாங்க. 1க்கு 10ங்கிறார். காரணம் நம்பிக்கை, நாணயம். இன்னொரு செய்தி பார்க்க முடியுது. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுகல்லிமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யுஸக்கீஹிம் வலா யன்துரு இலைஹிம். அல்லாஹ் சிலரை பார்க்க மாட்டான், சிலரை பேச மாட்டான், சிலரை பரிசுத்தப்படுத்த மாட்டான், ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். நம்மளே சில கோபத்துல யாராவது வந்தா முகத்தை திருப்பிட்டு போவாங்களா, முஞ்செல்லாம் மனுஷன் பார்ப்பானா, செஞ்ச செயலுக்கு பார்க்கணும். ஒரு கோபம் வருது, இந்த மாதிரி அல்ல ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அது யார்? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரும்போது சொல்றாங்க, வயதானவர்கள் செய்கிற விபச்சாரம். விபச்சாரம் சினா. வயசானவர்கள் நம்பிக்கை இருக்குல்ல, வயசானவர்கள் நம்பிக்கை துரோகம் என்றால் அது இஸ்லாத்தின் மிகப்பெரிய பாவம். கணவன் மனைவி என்று ஒரு உறவு இருந்தால் நம்பிக்கை துரோகம் செய்யலாமா? நம்மளுடைய பாப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க, நம்பிதானே படிக்க வைக்கிறாங்க. பாப்பா அம்மா துரோகம் செய்யலாமா? ஸ்கூல் படிச்சாலும் சரி, காலேஜ் படிச்சாலும் சரி, நம்பிக்கையை சீர்குலைத்தால் செய்த பாவம் தனி, நம்பிக்கையை சீர்குலைத்தது தனி. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி செயல் நடக்குத, இப்படியானவர்களுக்கு நம்ம அங்கீகாரமே கொடுக்க கூடாது. நம்ம பார்க்கிற வகையில திருமணம் ஆகாத இளைஞர்கள் காதலுக்கு பயப்படுத்தினான், பேசுறான், சுற்றுறான், தப்புதான். அதுவே தவறு என்றால் திருமணம் ஆனவர்கள் இன்றைக்கு சரியாக இருக்கிறாங்களா? திருமணம்னா பார்வை கால்கள் வசுவாதம் இருக்கிறாங்களா? இல்லையே. திருமணம் ஆன பிறகு அடுத்தடுத்த நிலைக்கு தன்னுடைய மனசு அலைப்பாய்ந்து செல்லுகிறார்களே. திருமணம் ஆகாத ஒரு இளைஞனோ இளைஞிய விபச்சாரம் செய்தால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா? 100 கசையை அடிக்க வேண்டும், அவ்வளவுதான். நிக்க வந்து சவுண்ட் எடுத்து 100 அடி அடிப்பாங்க. அதுவே திருமணம் ஆணவம் என்ன செஞ்சா என்ன தண்டனை தெரியுமா? ரஜிம் தண்டனை. கொலை. கொலைதான் பரிசு. மரண தூக்கத்தை போடுறதில்ல. ஊரெல்லாம் கூட்டி கல்லை எடுத்து ரோட்ல கல்லால் அடித்து கொள்வார்கள். சாதாரண தண்டனையா? அண்ட உடையும் முகம் உடையும் கல்லால் அடிச்சு தெரு தெருவா பைத்தியமா சுத்தியது ஆணோ பெண்ணோ அடித்து அடித்தே கொள்வார்கள் என்றால் சமுதாயத்தில் எவ்வளவு கேவலமான ஒரு செயல் என்ற காரணத்தினால் மனோக்கு இப்படி ஒரு தண்டனை இல்லை, வட்டிக்கு இப்படி ஒரு தண்டனை இல்லை, உலகத்தில் அல்லாஹ் இணை வைத்தால் கூட நம்பிக்கை சார்ந்த ஒரு தண்டனை இல்லை. ஆனால் இந்த ஜினா என்ற குற்றச்சாட்டை எடுத்துக்கொண்டால் ஓடவுக்கு கண்ணால் அடிக்கிற ஒரு தண்டனை நியாயத்தரம் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஊரிலே புரட்சி அடிக்கிற ஒரு தண்டனையை இஸ்லாம் சொல்வது என்றால், திருமணம் ஆன பிறகு நான் கருப்பினரை தவறவிட்டால் நீ பூமிக்கு பாரமான ஆளாக இருக்கிறாய், நீ பூமிக்கு பாரமான பெண்ணாக இருக்கிறாய், இனிமேல் உலகத்தில் வாழ்கிற தகுதியை நீ இழந்து விட்டாய், உலகத்தை இனிமேல் கூட நீ உசுரோடு இருக்கக்கூடாது என்று இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் மரண தண்டனையை நிகழ்த்திடுவார்கள். ஆகாரம் அந்த 100 கசைடி. இந்த காரணம் கணவன் மனைவி உன்னை நம்பி பிள்ளை இருக்குத, உன்னை நம்பி குடும்பம் இருக்குத, நீ ஒரு செயலை செஞ்சுட்டு போயிருவ, உன்னை நோக்கி ஒன்று பெற்று வளர்ந்த பிள்ளை இவ யார் தெரியுமா? அவனுடைய மகன். அவனுடைய மகன் காலம் பூரா தாய் தந்தை செய்த அந்த தீய செயலுக்காக இந்த மகனும் மகனும் அந்த கடன் சொற்களை சமுதாயத்தில் எங்கு சென்றாலும் தவறான பார்வையை அவர்கள் அடுத்த திருமண வாழ்க்கைக்கு சென்றாலும் கூட சில இடத்தில் அப்படியான பெண்கள் திருமண வாழ்க்கைக்கு சென்றாலும் ஒரு சண்டை வந்துச்சுன்னா அந்த திருமணமான கணவர் கூட அப்படிதான் பேசுவாரு, உன் வாப்பாண்ட யோக்கியமா உம்மாண்ட யோக்கியமா என்பார். இப்படியான ஒரு வார்த்தைக்கு உன் பிள்ளையை கவிக்க விடுகிறாய், சரியா? துரோகம் இல்லை, அநியாயம் இல்லை. உலக வாழ்க்கை என்றால் செய்தால் அப்படியான சிந்தனைகளை சமுதாயத்துக்கு போடுவார். அதை தாங்கி உள்ளத்தோடு போராடுவது
மறுமையில மட்டும் இழிவு இல்லாதவர்கள் உலகத்திலும் இழிவு அழகாக்க முடியுமா? அழகாக்க முடியுமா? அது ஆணோ பெண்ணோ? சுல்லா விபச்சாரம் வெளிப்படுறாங்க. நீங்க ஒவ்வொரு கோணத்தில் பாருங்க. இஸ்லாமிய ஆண்கள்கிட்ட, பெண்கள்கிட்ட, இளைஞர்கள்ட்ட, திருமணம் ஆனவர்கள்ட்ட எல்லோருடையும் இந்த மாதிரியான படையினங்கள் அங்கங்க சின்ன சின்ன நபிமொழிகளை மீறுகிறோம். குடும்பத்தில் சீரழிவு. மாயிஸ் என்ற ஒரு நபித்தோழர் தெரியும். விபச்சாரம் செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் ஒப்புக்கொள்றாங்க. நீங்களாம் யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. தப்பு செஞ்சா கூட தெரிஞ்சு தௌபா செஞ்சு கூட போயிருவோம். ஒப்புக்கொள்வோமா? அது இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கு. நம்ம ஒப்புக்கொண்டால் சாட்சியம் இல்லை, நான் ஒப்புக்கொண்டால் என்னை கொன்று விடுவார்கள் தெரிந்து ஒரு பாவத்தை ஒப்புக்கொள்வோமா? மாயிஸ் உள்ளத்துல இருந்து என்ன தெரியுமா? உலகத்துல 4 பேர் கேவலமா சொல்லுவான். என்ன சொல்லுவா? இந்த மாதிரி ஒரு பெண்ணிட்டு தப்பா பண்ணணும்னு சொல்லுவான். பிரச்சனை இல்லை, அடிச்சு கொள்ளுவாங்க, அடிக்கத்தான் செய்யும், பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு தவறுல செஞ்சுட்டேன், படைச்சவனை சந்திக்க போன எந்த முகத்துல போய் ரப்புல்லாஹ் நினைப்பான். இப்படியான பாவத்தை செய்யக்கூடியவராக இருந்தால் என் நபிகள் நாயகத்தை ஹரிமை நாங்கள் பார்க்க முடியுமா? ஏதோ சூழலை செய்து விட்டேனா? இஸ்லாமிய ஆட்சியாளர் அதிகமாக இருந்து வருகிறார். அல்லாஹ்வுடைய குதிரை நான் தவறு செய்து விட்டேன். அல்லாஹ்வுடைய குதிரை ரசூலுல்லாஹே அவங்க பேசுற மொழிகளே தெரிகிறது. யாரும் இப்படி இருந்தா ஒத்துக்கிற மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் 2-3 கேள்வி கேட்கிறாங்க. இல்ல வாய்ப்புல போகிறாங்க. பைத்தியமாயிச்சாங்க இருக்கு. ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கிறாங்க. நிறுவனமாக எஸ்னா அடிச்சு கொள்ளக்கூடிய தண்டனை யாராவது ஒத்துக்குவானா? நீ செஞ்ச சொன்னாலும் நீ உலகத்தை நீ பாதியா கேட்கிற உலகம் நிரூபிக்கப்படுது. ஒத்துக்கொள்றாரு. ரஜ்மை நிறைவேற்றுங்கள். அது தப்பு ஒத்துக்கிட்டனால தான் வந்தாரு. யாராவது பிடிச்சாங்களா? இல்ல அவருக்கு மாயிஸ் தப்பு பண்ணி இருந்தாரு இல்ல, அவராக ஒப்புக்கொண்டார். அதுக்கு சாட்சி அவரே தான். ஆனால் சரி சரி ஒத்துக்கிட்டாரு, மன்னிச்சுக்கொண்டு சொல்ல விட்டாங்களா? நாளைக்கு மறுமையில அவர் சொர்க்கவாசியாக இருக்கலாம். இந்த அறிவு தான் சொல்கிறது. உலகத்தில் நீங்கள் தௌபா செஞ்சாலும் சரிதான், திருந்தினாலும் சரிதான், ஒரு முறை நீ வழி தவறி விட்டாய் என்றால், திருமணம் ஆனவராக இருந்தால் நீ உலகத்தில் வாழ முடியாது. மாயிசு குன்றார்கள். நபித்தோழர்கள் கல்லால் அடித்து ரத்தங்கள் தெரிகிறது. ஒருத்தரதை கேவலமாக சொல்றாரு. அல்லாஹ் சொர்க்கவாசி ரத்தம் என்பதை போட்டு சொல்றாரு. சொர்க்கவாசியாக செஞ்ச சாப்பிடாமல் என்ன காரணம்? ரோல் மாடல், அடுத்தவருக்கு முன்மாதிரி. அவன் இறந்துருவா தௌபா தௌபான்னு. நான் சொல்றதுல இஸ்லாமிய ஆட்சி இருந்தா, இஸ்லாமிய ஆட்சி இருந்தா தௌபா தான். இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியும், சட்டத்தில் அனுமதிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை போய் வாங்கன்றோம். அது தப்பு இல்லாதீங்க, கோட்டை திருப்பி கொடுத்துருக்க சரின்னு சொல்லியிருக்குமா? இன்னைக்கு கூட நாட்டு சட்டம். நான் சொல்ற சட்டங்கள் எல்லாம் இஸ்லாமிய ஆட்சி. இப்போது பிழை செய்திருந்தால் தௌபா தான். யா அல்லாஹ், நான் தெரியாமல் செய்து விட்டேன், உணர்வுகளில் சென்று விட்டேன், உன்னிடத்தில் எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது, நீ விதித்த தடையை வரவை நான் மீறி விட்டேன். யா அல்லாஹ், இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் நான் உயிரோடு இருக்க முடியாது. யா அல்லாஹ், இப்போது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னிடத்தில் நான் சரணடைந்து விட்டேன், நான் செய்த பிழைகளை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் சஜிதாவை விழுந்து விட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பாவமன்னிப்பை கேட்டு விட்டால் இந்த அல்லாஹ் நாடினால் அதை மன்னிப்பான். ஷிர்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அதற்கு கீழே உள்ள பாவத்தை தான் நாடியவனுக்கு மன்னிக்கிறான். நாட்ட கேரண்டி இருந்தாலும் கூட ஒருவேளை அல்லாஹ் நம்மை மன்னித்தால் அந்த மன்னிப்புக்குள்ளே அந்த அருள் வாசலில் நாம் நுழைந்து விடலாம். ஆனால் மீண்டும் அந்த இடத்தை திரும்பி கூட நம்ம பார்க்க கூடாது. அந்த அளவுக்கு அதை வெறுத்து ஒதுங்கிவிட்டு அல்லாஹ்வுடைய சத்தியத்தை ஒதுக்குவது. இதனால் வாழ்வையும் குடும்பத்தையும் துளைத்த ஆண்கள் பெண்கள் எத்தனை நபர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில். இது ஏன் இந்த ரமலான் சொல்றோம் என்றால், இது இறையச்சத்திற்கு மாற்றம். ரமலான் என்பது இறையச்சம். அல்லாஹ் வந்தினார் வருமா, இங்க 1000 குறை இருக்குங்க, மனைவி மேல குறை இருக்கட்டும், கணவன் மேல குறை இருக்கட்டும், என்ன குறையாக இருக்கட்டும், உலகத்தில் இருப்பது கணவன் மனைவிங்க, தாய் தந்தைக்கு. அல்லாஹ்வுக்காக இல்லை. புரிகிறதா? குழந்தை தலாக்குவாக போயிருந்தாம மார்க்க போட்ட சட்டத்தை மீறுவதற்கான அதிகாரம்
செய்யலாம். இங்குள்ள இஸ்லாமிய இளைஞர்களுக்கு தெரிவதில்லை. தனிமையில தவறு செய்யறான், மெசேஜ் அனுப்புறான், போன் பேசுறான். அது தனிமை என்பதே கிடையாது. இஸ்லாமிய சமுதாயமே உன்னோடு எப்போதும் 2 மலக்குகள் இருக்கிறார்கள். உன் நன்மையை பதிவு செய்வார்கள், உன் தீமையை பதிவு செய்வார்கள், அல்லாஹ்வுக்கு சமர்ப்பிப்பார்கள், அல்லாஹ் முன்னிடத்தில் சமர்ப்பிப்பார். இன்றைய நாள் நீயே உன்னுடைய பதிவேட்டை பார்த்து நீ மார்க்கு போட்டுக்கோட அல்லாஹ் இருப்பான். எடுத்து அந்த மனுஷன் பார்த்து சொல்வான், யா அல்லாஹ், என்னடா இது, சிறியதோ பெரியதோ எதையுமே இது விட்டு வைக்கவில்லை. நம்ம சில பாவம் நினைச்சிருக்க மாட்டோம், ஆனால் மார்க்கத்தினுடைய வகைகளாக இருக்கும். ஒரு கல்ல, ஒரு அந்நிய பெண்ணை பார்த்திருப்போம், ஒரு ஆணை பார்த்திருப்போம், அதை ரசித்திருப்போம். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வரவே செய்யாது. ஆனால் மறுமையில அதெல்லாம் வளர்ப்பார்கள், பட்டியல் போட்டு இந்த இடத்தில் இந்த பெண்ணை பார்த்தாய், இந்த இடத்தில் இந்த ஆணை பார்த்தாய், மீண்டும் உன்னுடைய 2வது பார்வை செலுத்தினால் மார்க்கம் தடுத்த ரீதியில் உன்னுடைய பேச்சை அமைத்துக் கொண்டால் இந்த வைத்துக் கொள் என்று சமர்ப்பிக்கப்படும். பார்த்தவுடனே மனிதன் திகைத்து விடுவான், முடிவு பண்ணிடுவான். பச்சை பேப்பர்ல முட்டை வந்ததால் தெரிஞ்சிருச்சா பாசா போயிடான்னு பார்த்தோன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சிருச்சு. அன்புக்குரிய இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹ்வுடைய ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய மனைவி இடத்துல எப்திகாப் இருந்து விட்டு பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு வந்திருக்காங்க. மனைவியை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு ரசூலுல்லாஹ் வாசல் வரைக்கும் போறாங்க. போய் அஞ்சு உமரண்டு நபித்துவ கிளாஸ் ரூம் போறாங்க. சலாத்து அல்லாஹ் இருக்கிறவங்க அதை சொல்றாங்க, இது என்னுடைய மனைவி தான். அந்த நபித்துவ சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தூய்மன் அல்லாஹ் என்ன இப்படி சொல்றீங்க எங்கள்கிட்ட இப்படி நினைக்கிறார்களா? அல்லாஹ் சொல்லாங்க, இல்ல இல்ல, இன்ன ஷைத்தான எதிரி மஜ்ரத்தம், ஷைத்தான் மனிதனுடைய ரத்த நாளங்களை ஓடிக்கொண்டிருக்கிறான். இப்படி விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமா, ஆனால் கருப்பு நிறையை பொறுத்த வரைக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டும். மற்றதுக்கு அவங்க ஊருக்கு உபதேசம் செய்ய வேண்டாம், ஒரு 1000 ரூபாய். ஆனால் ஒரு ஆணோ பெண்ணோ, அது திருமணம் ஆனவர்களோ ஆணவர்களோ, நம்முடைய கருப்பு டேமேஜ் ஆகிற மாதிரியான எந்த செயல்பாட்டிலும் ஈடுபட்டுள்ளது. அப்படி ஏதாவது லேசாக இருந்துச்சுன்னா அதை உடைச்சி வெளிச்சமா காட்டிடும். இது இப்படித்தான் யாரும் பார்த்தாங்களோ, கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரிதான், இல்லவே இது இப்படித்தான் உடைத்து விட்டால் பிரச்சனை இல்லை, இல்லாவிட்டால் அது மைண்ட்ல அவங்க சேவாகிட்டே வந்து ஒரு காலத்துல வெடிக்கும். சொல்ல போனவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, என் மனைவிய என்னைக்காவது போனீங்கன்னா வேற ஒவ்வொருக்கும் ரசூலுல்லாஹ் வழக்கம் இருந்ததில்லை. ஆனால் கருப்பு நெறி வந்து விட்டால் ஊர் பார்வையில் பார்க்க வேண்டும். இதனால எத்தனை நபர்கள் சிக்கி தவித்து வாழ முடியாதவர்களாக உலகத்தில் அல்லாமல் ரூபம் எடுத்துட மாட்டாரா? செத்தாலும் நரவன் திருந்தி விட்டாலும் இந்த பிரச்சனையில மாட்டிவிட்டோம், புலிவாழை விட்ட கதையாக இருக்கிறது என்று பறி குடிக்கிற இஸ்லாமிய சமுதாய ஆண்கள் பெண்கள் எத்தனை நபர்கள் தெரியுமா? ஷைத்தான் இப்படித்தான் உங்களை டோட்டலாக டேமேஜ் பண்ணுவதற்கு அப்படியே உங்களுக்கு இதை அலங்காரமாக காட்டி விட தள்ளி விட்டுருவான். ஆனா யார் ஓகே ஊர்ல அவன் யோக்கியமா இவன் யோக்கியமா இன்னும் யாரா கேள்வி எழுந்து போறான். இப்படி எல்லாம் நம்ம சரிப்படுத்துவாங்க. எந்த ரூபத்திலையும் அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள் மார்க்கம் கடைபிடிக்கிறதா பேச்சு விஷயம் எல்லாத்துக்கும் கண்டன் ரேட்டா இருக்கு. பெண்களுக்கு சொன்ன உபதேசம் வந்தால் குலைத்து பேசாதீர்கள் எல்லாம் சொன்னது. கடைக்கு போறவா ஒரு அந்நியாயத்தை பேச வேண்டிய ஒரு நிலை வருதா? என்னன்னு முடிச்சிடணும். போன் தொடர்பு அறவே வைத்திருக்க கூடாது. இந்த போன் வந்துருச்சு, யாராவது ஒரு ஆளுநர் நம்ம சும்மா சேவ் பண்ணிருக்கீங்க, ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து நம்ம பார்த்துட்டு காட்டிடுவோம். நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கோம், அது அவங்களுக்கு காட்டும். ஏன் நீங்க தேவைக்கு நல்ல நோக்கத்துக்கு தான் வச்சிருப்பீங்க, அது ஏன் அது ஒரு பாலம் அமையுது? ஆத்திர அவசரத்துக்கு சில நம்பர் என்ன ஆத்திர இந்த அவசரங்கள் ஒண்ணும் கிடையாது. ஏதாவது தலைமுறை வேலை இருக்குதா? இப்ப நிலவுக்கு போயிட்டு இருந்தாங்களே அந்த அம்மா மாதிரி நிலவுக்கு கிளம்ப முடியல, ஒண்ணும் கிடையாது. அப்படி ஒரு அவசரமும் இல்லை. ஆணுக்குள்ளதான் பெண்ணுக்குள்ளதான் தேவையில்லாத உறவுகளை இறைவனுக்காக எல்லாத்தையும் அல்லாஹ் உணர்த்துங்க. அல்லாஹ் நம்ம சந்திக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம சந்திக்கணும், சொர்க்கத்துக்கு நம்ம நுழையணும். அவ்வளவுதான். கொஞ்ச காலம் வாழ்வோம் அந்த உலகத்துல. எவ்வளவு காலம் வாழ்ந்துருவோம்? நீ வீட்டுக்கு
போயிடும் நிச்சயம் இருக்கா? ரமலான்ல முதல்ல நம்ம கூட இருந்தவர்கள் இப்ப இல்ல, போன ரமலான்ல இருந்த ஆட்கள் இல்ல, பெருநாட்கள் எத்தனை பேர் கொஞ்சமான்னு தெரியல. இப்படி சுருங்கிய உலகத்துல இருக்கிற என்ன பாவம், எந்த பாவம் எடுத்துக்கோங்க, இது இல்ல. பொய்யா இருக்கட்டும், புறமா இருக்கட்டும், உறவுகளை தவறாக பேசுவதாக இருக்கட்டும், அவதூறு பேச்சாக இருக்கட்டும், என்னத்தை கொண்டு போவோம்? மனுஷன் தெரியல கண்ணுல டக்கு மலர்ந்து தெரிஞ்சுட்டா முடிஞ்சிருச்சு, செய்யறாங்க செய்ய முடியாத இப்படியா ஒரு அற்ப வாழ்க்கையில் உட்கார்ந்து ஏன் பாவம்? இருக்கிற எல்லாரும் நம்ம கபரை நம்புறோம்ல, இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம மறுமையை நம்புறோம்ல, அப்ப எப்படி தப்பு செய்யறோம்? எப்படி தப்பு செய்யறது சொல்லுங்க? எல்லா தப்பையும் எடுத்துக்கோங்க. தொழாம இருக்கிறது, பொய் சொல்றது, புறம் பேசுறது, கெட்ட வார்த்தைகள் பேசுறது, அடுத்தவங்க தேவையில்லாம போராமை படுவது, அடுத்தவங்களை பற்றி தவறாக சொல்வது, என்ன பண்ண போறீங்க? பேசி பேசி யாருக்கு காசு கொடுக்க போறாங்களா? வாங்க வாங்க வரி கொடுத்தீங்க, 2,000 பேசுறீங்க, என்ன 1000 ரூபாய் கொடுக்க போறாங்களா? பாவங்கள் ஏறிக்கொண்டே இருக்கும். அதை மறுமையில போய் யோசிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. திரும்ப வாய்ப்பாக தெரியுமா வருது? பேரா போயிட்டு அட்டம் எழுதுற நிலைமை அந்த வாழ்க்கை அவுத்தாங்க. எந்த அந்நிய ஆண் அந்நிய பெண் சம்பந்தமான என்னென்ன ஒழுக்கங்களை இஸ்லாம் சொல்கிறதோ அந்த ஒழுக்கத்தை இன்றையிலிருந்து நம்முடைய குடும்பத்தில் வழிமுறைப்படுத்துவோம். அது எந்த உறவாக இருந்தாலும் அதை துண்டிப்போம். மார்க்கம் சொன்ன வரைமுறையை பேணுவோம். அப்படி பேணுவதனால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நபிமுறையை அமல்படுத்துவதனால் உலகத்திலே மனக்கசப்பு வந்தால் வரட்டும் மனக்கசப்பு. அதனால் சில உறவுகள் எதிர்க்கிறார் என்றால் அவன் இறந்து விட்டு போகட்டும். மார்க்கறிவு இல்லாதவர்கள், மறுமையச்சம் இல்லாதவர்கள், நபி வழியை பேணுவோரை ஒருத்தர் எதிர்ப்பானார், முஸ்லிமானப்பானா. அப்படி எதிர்த்தால் அவர்களை துன்புறுத்தினால் கவலை கொள்ளார்கள். மறுமை என்று இருக்கிறது அல்லாஹ் பார்த்துக் கொண்டார். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கியாமத் நாளில் ரசூலுல்லாஹி முன்னறிவிப்பு விபச்சாரங்கள் பெரும் உண்மையிலே பெருகி இருக்கிறது. உலகத்தில் எவ்வளவு கேடு எடுத்து போறான், நமக்கு நம்முடைய தூதர் சொன்ன, ஹபீப் சொன்ன அந்த வழிமுறையை நாம் பேணுவோம். அது குடும்பத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கை இணைவதற்கு முன்பாக இளைஞர்களாக இருந்தாலும் சரிதான், படிக்கிற இடத்தில், மதரசாக்களில், வெளியே போகிற இடத்தில், எல்லா பேஸ்புக் வாட்ஸ்அப் எதை யூஸ் பண்ணாலும் நம்மை இறைவன் பார்க்கிறார். நம்மோடு இருந்து மலக்குகள் இருக்கிறார்கள். நம்ம ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் தானே போடுறோம், ஒரு வலைக்கும் ஸலாம் தானே சொல்றோம் என்று நினைக்காதீர்கள். அதையும் பதிவு செய்வார்கள். நீங்க அதான இணையதளத்துல இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டீங்க, நேரம் இல்லை எல்லாத்தையும் எடுத்து பேச. இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி எல்லாம் சமுதாயம் சீரழிகிறது. நல்ல நோக்கத்துக்காக வைக்கிறது பிரச்சனை இல்லை. அதுல போய் ஒரு அந்நிய பெண் மெசேஜ் அனுப்பிச்சுட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் போனா இவன் வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இப்படி வாழ்ந்தாலே ஒன்றும் கிடையாது. நேர்ல யாராவது அஸ்ஸலாமு அலைக்கும் அவரை அலைஹிஸ்ஸலாம்பா, சும்மா ஒரு ஆயிஷா ஒரு அக்கௌண்ட்ல ஒரு சலாம் பண்ணோம், ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அறிவிப்பாளர் பேர் டாக்டர் புகாரி ஹதீஸ் எல்லாம் கொடுத்துருவாரு. சாதாஜா அல்ஹம்துலில்லாஹ் பேச்ச பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து இறங்குற மாதிரி தான். மாஷா அல்லாஹ். என்ன பண்ணுங்க இப்பெல்லாம் இஷா தொழுது உட்கார்ந்து இருக்கிறேன், தொழுதே போது உபாசம் ஆச்சு, பேசுறது எப்படி? இப்பதான் தொழுது உட்கார்ந்து இருக்கிறேன், சுன்னத் சொல்லாம இருக்கேன். சொல்லுங்க சகோதரி, ஏன் எதுக்கு இது? யாரும் பார்க்கலதான், மலக்கு கூட இருக்கிறாரப்பா. ஒவ்வொரு டைப் பண்ணி அவரும் டைப் பண்ணி இருக்கிறாங்க. தனிமை என்பது நமக்கு கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. எந்த பாவத்தை எடுத்தாலும் தனிமை என்பது இஸ்லாமில் இல்லை. நம்மோடு 2 வாழ கொடுக்கிறார்கள், அல்லாஹ் பார்த்து கொடுக்கிறார். இதை உள்ளத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய தனிமையில போய் உங்களை விடப்பட்டாலும், மனிதன் இல்லாத தனிமையில விட்டாலும் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறார். அதனால லுக்மானுடைய மகன் சொல்லும் பொழுது, என் அருமை மகனே, ஒரு வித்து கடுகு பூமியில எங்கிருந்தாலும், வானத்தில் அவங்க சமாவாத்தி வானத்தில் எங்கிருந்தாலும், பூமிக்கு உள்ளார எங்கிருந்தாலும் அல்லாஹ் கொண்டு வந்துருவான். ஒரு கடுகை பூமிக்குள்ள பதிச்சு வச்சா அல்லாஹ் கொண்டு வந்துருவான். ஒரு கடுகை பூமியில எங்க வச்சாலும் அல்லாஹ் கொண்டு வந்துருவான். ஒரு கடுகை வானத்தில் எங்க வைத்தாலும் அல்லாஹ் கொண்டு வருவானே. இவ்வளவு பெரிய அண்ட சராசரத்தில் ஒரு கடுகை, ஒரு அணுவை கொண்டு வருகிற இறைவனுக்கு நீ செய்கிற தவறை கொண்டு வர முடியாதா என்ற உளவியல் ரீதியான அந்த இறையச்சத்தை தான் அந்த தந்தை அந்த மகனுக்கு போதித்தார். ஏனென்றால் இறையச்சம் இருந்தால் எப்படிப்பட்ட வழிகள் வந்தாலும் அதை தூக்கி எறிந்து
கொண்டு தில்லாக இந்த உலகத்தில் நாம் பயணிக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான ரமலான் மாதத்தில் இறைச்சம் தான் நமக்கு பெருக வேண்டி இருக்கிறது. இந்த இறைச்சத்துக்கு மாற்றமான என்னென்ன செயல்கள் இருக்கிறதோ அதை விட்டுவிட்டு இறைச்சமாக நடைபெறுகிற முத்தகீன்களா அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய இஸ்லாமிய ஆண்களாக பெண்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கைக்கு அருள் செய்வாராக என்று கொண்டவராக உரை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதி அவால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.